நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம போன மாதம் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வந்தோம். அதில் இல்லாத பொருளை இப்போ வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ரெண்டாவது லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வேர்ல்பூல் ஃப்ரிட்ஜர் பாக்ஸ் ஓட்ட போட்டாங்க. இப்போ இந்த வேலை நம்ம நாளைக்கு செய்ய போகிறோம். இது புது ஃப்ரிட்ஜர் பாக்ஸு வேர்ல்பூல். இந்த வேர்ல்பூலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செக்ஷன் பைப்பு இதிலே அட்டாச்சில் இருக்கும். சரிங்களா? இதோட எண்டு இங்கே இருக்குது, ஆரம்பம் இப்படி இதே இருக்குது. இதிலே அட்டாச்சில் இருக்கும் செக்ஷன் பைப்பு, இந்த கேபிலரி எல்லாமே செட்டாக வந்துடும் இந்த வேர்ல்பூலில். இந்த ஃப்ரிட்ஜர் பாக்ஸ் இந்த மாடலுக்கு இதில் நம்ம எக்ஸ்ட்ரா இந்த பைப் லைனை பற்ற வைக்கிற வேலை இல்லை, நமக்கு மிச்சம். ஓகேவா? இந்த வேலை நாளைக்கு செய்ய போகிறோம். இதோட வீடியோ நம்ம அடுத்து போஸ்ட் பண்ணுவோம் நாளைக்கு வேலையை முடிச்சுட்டு. ஓகேங்களா? இது ஒரு வாரமாக வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா கண்டென்சர். இது கண்டென்சர் அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதில் 10 பெண்டில் 1, 8 பெண்டில் 1 வாங்கியிருக்கேன். 12 பெண்டில் 2 வாங்கியிருக்கேன். மொத்தம் இதில் 1 2 3 4 கண்டென்சர் இருக்குது. ஓகேவா? இது நம்ம ஒரு வாரமாக வச்சிடலாம். பொருள் அதிகமாக வாங்கலை, கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். பார்த்துடலாம் இதில் என்ன. நாளைக்கு தேவையான பொருளும் வாங்கியிருக்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னாக்கா இது மெலிசாக இருக்கும். இந்த ராடு, வெல்டிங் ராடு சீக்கிரமாக மெல்ட் ஆகும். இது காப்பர் ராட். ஓகேங்களா? இது லென்த் வைக்க முடியாதுன்னு நான் பெண்ட் பண்ணி வளைச்சி வச்சுருக்கிறேன். இதை வச்சிட்றேன். இது ஃப்ரிட்ஜுக்கு பேக்கில் வர்றது பார்த்துருப்பீங்க. இந்த கப்பு ஒன்று வாங்கியிருக்கிறேன், 2 வாங்கியிருக்கிறேன். இது ஒன்று பார்த்திங்கனாக்கா இது எங்கள் வீட்டுக்கு வாங்கியிருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு, அது காட்டேஜ் மாடலு. இது யாராவது கஸ்டமருக்கு தேவைப்பட்டாங்கனாக்கா இது எப்படின்னாக்கா காமனாக எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு காது வச்சு செட் ஆகிற மாதிரி இது இப்போ வருது. அதனால் எந்த ஒரு ஃப்ரிட்ஜுக்கு வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். இது 2 வேலை முடிஞ்சிச்சு. இது நம்ம வாஷிங் மிஷினுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது வாஷிங் மிஷின் ட்ரம்மு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பாக்கெட்டு. அதாவது இது நான் என்னோடய ஓன் யூஸ்க்காக வாங்கியிருக்கேன், எங்கள் வீட்டுக்கு வாங்கியிருக்கிறேன். இதை நம்ம மாதத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி இந்த ஷர்ப்பு போட்டு நம்ம க்ளீன் பண்ணோம்னாக்கா இந்த பவுட்ரு போட்டு நமக்கு அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். அதுக்காக இது ஒரு 4 பாக்கெட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இதை வாங்கினதுலேருந்து நாங்கள் இதை க்ளீன் பண்ணலை. நம்ம ஒரு மெக்கானிக்காக இருந்துட்டு நம்ம வீடியோ நம்ம அது மாதிரி வச்சுருக்கிறேன். அதனால் அது இன்றைக்கி தான் இது வாங்கணுன்னு எனக்கு நேரம் கிடச்சிது. அதனால் இது வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்தோம்னாக்கா நம்ம நாளைக்கு வேலை செய்ய போகிறது கம்ப்ரஸர் பார்த்திங்கனாக்கா 600. அதை ஹோல்ஸ் போட்டாங்க இல்லையா ஃப்ரிட்ஜர் பாக்ஸு, அதை நம்ம இந்த ஆயில், இது 600 ஆயில், இது 600க்குன்னு ஆயில் வந்திருக்குது. இது 250 ml வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதில் நான் ஒரு 200 ml போடுவேன். இந்த 50 ml அதில் இருக்க ஆயிலை எடுத்துட்டு இந்த 50 ml எக்ஸ்ட்ரா கொடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 200 ml ஊற்றிடுவோம் அதில். ஓகேவா? அதுக்காக இது வாங்கியிருக்கிறேன். அடுத்தது நாளைக்கு வேலை செய்கிறதுக்காக 600 கேஸு. இது 600 காட்ரேஜ், இது 600 கேஸு. இது ஒன்று வாங்கியிருக்கிறேன். அடுத்து நமக்கு அதிகமாக செலவாகக்கூடியது இந்த ஆன்டிச்சோக்கு. ஏன்னா சில சமயங்கள் ஆன்டிச்சோக் கொடுத்து நான் க்ளீன் பண்ணுவேன். அதனால் ஆன்டிச்சோக்கு மட்டும் எப்போ போனாலும் ஒரு 5 பாக்கெட் 10 பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுவேன். இது கேபிலரி க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு மெடிசின் அப்படின்னு சொல்லலாம் இது. ஓகேவா? ஆமாம். அதேமாரி இது ரெஃபெக்ஸ் 134A கேஸ்.
இது நான் கொஞ்சம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது நல்ல ரிசல்ட் இருக்குது. அதனால் வந்து நான் இதையே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் என்னோடய டியூப் கட்ரு வந்து நேற்று உடஞ்சி போச்சு. அதனால் ஒரு வேலையே எனக்கு மிஸ் ஆகி போச்சுன்னு வச்சுக்கிங்களேன். அதனால் வந்து இந்த டியூப் கட்ரு வாங்கியிருக்கிறேன். எனக்கு சின்ன சைஸு கிடைக்கல. அதனால் இது ஏசிக்கெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இருந்தாலும் இப்போ இல்லைங்கிறதுனால எமர்ஜென்சிக்கு இந்த டியூப் கட்டரை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்த தடவை போகும்போது சின்ன சைஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதுவும் ஒன்று வாங்கிக்குவேன். இனிமேல் வந்து 2 டியூப் கட்டரு நம்ம பையில் கிடக்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான பொருள் இல்லையா. அதனால் வந்து டியூப் கட்டரு அவசியம் இன்னொன்று வாங்கி ஒரு பேக்கில் எங்கேயாவது ஒரு மூலையில் போட்டு வச்சிட்றான். அடுத்து பார்த்திங்கனாக்கா இந்த கிளாம்ப்பு, இந்த கண்டென்சர் வாங்கிட்டு வந்துருக்கோம்ல, அந்த கண்டென்சருக்கு கிளாம்ப்பு 16 பீஸ் இருக்குது. இதில் 4 கண்டென்சர் இருக்குது, 4 பீஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கனாக்கா இது வந்து இப்போ நான் அந்த சாதாவாக காட்டியிருப்பேன். நான் ரிலே ஆயில் தனித்தனியாக ஓப்பனாக வெளில இருக்கிறது. இப்போ நான் அதை போடுறதில்ல. இது காட்டேஜ் கஸ்டமருக்கு நம்ம இதை போடுறதுக்கும் காட்டுறதுக்கும் நல்லா இருக்குது, பேக்கிங்கோடு இருக்குது. அப்படிங்கிறதுனால போன தடவை 5 வாங்கிட்டு வந்தேன். 5 வாங்கிட்டு வந்து 1 தான் யூஸ் பண்ணேன். இன்னும் 4 இருக்குது. சரி, இருந்தாலும் நம்ம கடைக்கு அவ்வளோ சீக்கிரமாக போக முடியாது. அதனால் வெயில் டைமில் அலைய முடியல. அப்படிங்கிறதுனால மறுபடியும் ஒரு 5 பீஸு போட்டு வந்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கனாக்கா முதல்ல வாங்கிட்டு வந்ததில் வந்து உபேரா இருக்குது. ஆர்பிஐ தெர்மோஸ்டாட் மட்டும்தான் நமக்கு அதிகமாக செலவாகுது. அதனால் என்ன பண்ணோன்னாக்கா எத்தனை பீஸு, 3 பீஸு தான். இது அமௌண்ட் எங்கேயோ போயிடுச்சு. பார்த்திங்கன்னா இது 3 பீஸு ஆர்பிஐ பழசில் ஒரு 2 இருக்குது. மொத்தம் வந்து 5 பீஸு இருக்கட்டும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா இது வந்து வெல்டிங் ஃப்ளாக்ஸு தெரியுதா, நான் எங்கே காட்டிகிட்ருக்கேன். இது வந்து வெல்டிங் ஃப்ளக்ஸு. இது வந்து ஒரு 5 பீஸ் வாங்கியிருக்கிறேன். முதல்ல வாங்கினதெல்லாம் காலி ஆகிடுச்சு, ரொம்ப நாள் ஆகிடுச்சு அது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஸ்ட்ரெயினர். இது ஸ்ட்ரெயினர் வாங்கியிருக்கிறேன். ஒரு 5 பீஸ் இருக்குது. இது பார்த்திங்கனாக்கா கிலோமீட்ரு டிஜிட்டல் கிலோமீட்டர்னு இருக்குது. ஜேகேபி பிராண்டு. இது ரொம்ப சின்னதாக அடக்கமாக இருக்குது. ஏற்கனவே நான் இது மாதிரி இந்த பிராண்டு வாங்கலை. ஏற்கனவே ஒரு 2 வாங்கி எனக்கு வீணாகிடுச்சு. அதனால் அதுலேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை இதை யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ இன்வெர்ட்ரு மாடல் வந்துருக்கிறதுனால இது நமக்கு கண்டிப்பாக வந்து இன்வெர்ட்ரு மாடல் இருந்ததுன்னா அந்த கம்ப்ரஸரை வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக இது இனிமேல் தேவைப்படும். இவ்வளோ காலம் நான் ஓட்டிட்டேன். ஆனால் இதுக்கு மேலே நம்மளால் இதை வச்சு ஓட்ட முடியல. அதனால் இன்றைக்கி வாங்கி ஆகணுங்கிற சூழ்நிலைக்கு இதில் வாங்கிட்டேன். அவங்க ஒரு 2-3 மாடல் வச்சுருந்தாங்க. இது பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள். நம்ம பேக்கில் வச்சு கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் அடக்கமாக இருக்குது. ரெண்டாவது என்னன்னாக்கா இதில் அவங்க வச்சுருந்ததில் பெஸ்ட்டு இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கடைக்காரங்க சொன்னதுனால இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து முக்கியமாக வந்து எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பிளாக்கு ரெட்டு பென்னு வந்து நம்ம கன்வீனியன்ட் பார்க்குறதுக்காக நான் இது கொடுத்துருக்குறாங்க. இதில் அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த டெம்ப்ரேச்சர் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதில் இது ஒன்று பெஸ்ட்டாக இருக்குது எனக்கு. இதை பாருங்கள். இது வந்து என்னன்னாக்கா நம்ம கூலிங் டெம்ப்ரேச்சர் பார்க்கலாம். டெம்ப்ரேச்சர் பார்க்குறதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜர் பாக்ஸில் கூட டெம்ப்ரேச்சர் பார்க்கலாம், ரூம் டெம்ப்ரேச்சர் பார்க்கலாம். அது மாதிரி கொடுத்துருக்கு. இந்த எண்டை வந்து நம்ம வெளியில் வச்சுட்டு அந்த கூலிங் காயில் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம இந்த எண்டை வச்சிடணும். அந்த எண்டில் வெறும் ஒயர் பின்னு மட்டுமே தான் தெரியுது எண்டில், மற்றபடி வேறு எதுவும் தெரில. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அதில் 2 பின்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த 2 பின்னை வந்து இதில் வந்து சொருகிடணும். இதில் சொருவிட்டு இதில் வந்து டெம்ப்ரேச்சர் கொடுத்துருக்குறாங்க. இது இருக்கு பாருங்க.
இந்த டெம்பரேச்சரில் நம்ம வந்து இதை இப்படி வச்சுட்டு நம்ம இதை கொண்டு போயிட்டு நம்ம கூலிங் டெம்பரேச்சர் பார்க்குறதுக்கு இதை வெளில அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்லையோ இல்லை ரூமில் ஏசி ஓடிட்டு இருக்கும்போது அங்கேயோ நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த ரூமோட டெம்பரேச்சரு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டும். அதனால் இது வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்குது இந்த மாடல் வாங்கினது. மற்றபடி இதில் எல்லா ஆப்ஷனும் எல்லாத்துலேயும் இருக்கிறதா இருக்குது. இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே இதை எப்படி யூஸ் பண்ணணும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை தெரியாதுன்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னாக்கா கமெண்டில் சொல்லுங்கள். இதை வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தெரியல சொன்னாக்கா தெரியும்னா பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்த வீடியோவை வேறு ஏதாவது பார்த்துக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான் பஸ். இதில் வாங்கிட்டு வந்துருக்கிற விஷயம் இவ்வளோ தான் இன்றைக்கி. அடுத்தது வந்து நம்ம இருக்கிறத வச்சு இனிமேல் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணணும் இனிமேல். ஏன்னா ஏற்கனவே வாங்கிட்டு வந்தது வேறு இருக்குது, இப்போ வாங்கிட்டு வந்தது வேறு எல்லாம் வந்து பைசா முடங்கி போச்சு. இது பார்த்திங்கனாக்கா இதுவே வந்து பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்குது. இதே 4500 பில்லு வந்து போச்சு. அதனால் இனிமேல் சுத்தமாக எல்லாம் எப்போ காலி ஆகுதோ அப்போ தான் வாங்கணும். அப்படியே 1-2 தேவைப்பட்டதுன்னா சில்லறையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? மீண்டும் வந்து ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பாய் பாய்.